வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். என் பெயர் ஆர். சக்திவேல். வணக்கம். என் பெயர் வே. கௌசிக். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு அரசு மேல்நிலைப்பள்ளி சித்தோட்டில் படிக்கிறேன். வணக்கம். என் பெயர் கே. அபினவ். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி சித்தோடு 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். வணக்கம். என் பெயர் மித்ரன். நான் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு அரசு மேல்நிலைப்பள்ளி சித்தோட்டில் படிக்கிறேன். வணக்கம். என் பெயர் ஆர். மணிமாறன். அரசு மேல்நிலைப்பள்ளி சித்தோட்டில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் எஸ்ஐடிபிக்காக நிறைய ப்ராஜெக்ட் யோசித்தோம். அதில் சிறந்த ப்ராஜெக்டாக நாங்கள் இந்த தானியங்கி வேக அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்கோம். இது வேகத்தடை ரெட் லைட் இருந்தால் வேகத்தடையை உயர்த்தும். க்ரீன் லைட் வந்தால் அந்த வேகத்தடையை குறைச்சிரும். இதனால் அந்த சிக்னலை மதிக்கிறவங்களும் இதனால் இதனால் இது இல்லைன்னா இந்த சிக்னலை மதிக்கிறவங்களுக்கும் விபத்து ஏற்படுது, இந்த சிக்னலை மதிக்காதவங்களுக்கும் விபத்து ஏற்படுது. அதனால் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை தேர்ந்தெடுத்துருக்கோம். இது டிராஃபிக் போலீஸ் இல்லைனாலும் இந்த இது கரெக்டாக செயல்படுத்தலாம். மித்ததெல்லாம் பற்றி என் நண்பன் பேசுவோம். ரெட் சிக்னல் வந்த உடனே ஐஆர் சென்சார் மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக செர்வோ மோட்டருக்கு போய் செயல்பட்டு ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறும்போது அங்கேருந்து ஒரு பஸ்ஸரில் சவுண்டு வரும். திருப்பி க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் ஐஆர் சென்சார் 2 மைக்ரோ கண்ட்ரோலர் மூலமாக செர்வோ மோட்டருக்கு போய் ஸ்பீட் பிரேக்கர் கீழே இருக்கும். அப்போ ஒரு பஸ்ஸர்லேருந்து ஒரு சவுண்டு வரும். இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை பண்ணுறது பவர் சப்ளை 12V 1.5A. ஒரு தானியங்கி வேக பிரேக்கர் அமைப்பு வாகன அமைப்பு அல்லது நேரத்திற்கு குறைவாக ஏற்பட்ட வேகத்தடையை மாறும் வகையில் உயர்த்தவும் குறைக்கவும் அல்லது சென்சுகர்கள், மைக்ரோகண்ட்ரோலர்கள் மற்றும் அச்சுவேட்டர்களை பயன்படுத்த இந்த அமைப்பு வேகமாக செல்லும். ஓட்டுநர்களுக்கு உடல் ரீதியான எச்சரிக்கைகளை வாகனங்கள் வேகமாக செல்லாத போது சீரான ஓட்டத்தை அனுமதிப்பதன் மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறது. மேலும் குறிப்பிட்ட நேரங்களில் அல்லது போக்குவரத்து நிலைமைகளை அடிப்படையில் செயல்படுத்தலாம் அல்லது செயலிழக்க செய்யலாம். இந்த நன்மைகள் இதனால் பாதி பேர் ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கலாம், சிக்னலை மதிக்க வைக்கலாம். இதை தாண்டி நிறைய விபத்துகள் ஏற்படுது, அதையும் தவிர்க்கலாம். அது நன்மைகள். அடுத்ததாக இதில் பாதி பேர் சிக்னலை மதிக்காமல் போகிறவங்க இதை ரொம்ப மதிப்பாங்க.